வணக்கம். பிபி மலையாளம் சீசன் 6 தமிழ் ரிவ்யூ. பிக் பாஸ் சீசன் 6 கண்டஸ்டண்ட்டாக ஹவுஸுக்குள்ளே மொத்தம் 19 பேர் வந்தாங்க. அதில் ராக்கி, கெப்ரி, ஜாஸ்மின், சிஜோ, ஜிண்டோ, ரதீஷ் இவங்களையெல்லாம் மக்கள் டாப் 5ல் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் வந்த அடுத்த நாளே கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ரதீஷ் வந்த முதல் வாரத்திலே அவுட் ஆகிட்டார். அதுக்கு காரணம் ரதீஷ் மற்றவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்காம அவர் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தார். அதனால தான் ஒரு வாரத்திலே அவுட் ஆகிட்டார். அடுத்தது ராக்கி. சிஜோவை ஃபிசிக்கல் அசால்ட் பண்ணதுனால அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போது கெப்ரியை எவிக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் ஜெப்ரி கோம்போ, அதாவது கெப்ரி ஜாஸ்மின் இவங்களோட கோம்போ தான். இவங்க வந்த 2வது நாள்லேயே ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லி வாழை தோட்டத்துக்குள்ளே போயிருந்து அவங்களோட லீலைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போக போக இவங்களோட நடவடிக்கைகள் மோசமாகி அவங்களோட ரிலேஷன் என்னன்னு அவங்களுக்கே தெரியாத நிலைமை ஆகிடுச்சு. இதை பற்றி மோகன்லால் ஒரு வீக்கெண்டில் வந்து கேட்டப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே ஆனால் லவ் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னு ஜாஸ்மின் ஏதோ காரணத்தை சொல்லி ஆடியன்ஸை மறுபடியும் குழப்பி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா வைல்டு கார்டு என்ட்ரிஸ் வந்தாங்க. அவங்க வந்தப்போ ஜெப்ரி கோம்போ நெகட்டிவாக தான் வெளியில் போகுதுன்னு ஜாஸ்மினும் கெப்ரியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போவும் அவங்க செய்த தப்பை புரிஞ்சுக்காம பிபி ஹவுஸுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தான் இதுக்கு எல்லாமே காரணம்னு சொல்லி அவங்க மேலே பழிய போட்டாங்க. அதுக்கப்புறமா ஜாஸ்மின் ரூட்டை மாற்றி லவ் கோம்போ கொண்டு வர பார்த்தாங்க. ஆனால் கெப்ரி ஜாஸ்மின் கிட்ட லவ் இருக்குது, ஆனால் மேரேஜ் பண்ணுறதுக்கோ ஜாஸ்மினை லைஃப் பார்ட்னராக ஆக்குறதுக்கோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டார். இவங்க 2 பேருமே இவ்வளவு சீக்கிரமாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறதுக்கு காரணம் 2 பேருடைய கேரக்டருமே ஒரே மாதிரி இருக்கிறது தான். மற்றவங்கள மரியாதை இல்லாமல் பேசுகிறது, அவங்க ஏதாவது நல்ல விஷயத்தை பற்றி சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது, ஈகோ காரணமாக திமிர்த்தனமாக நடந்துக்கிறது, அங்கே இருக்கிற சில கண்டஸ்டண்ட்டுகளோட வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம கேவலமாக பேசுகிறதுன்னு எல்லா கேரக்டர்ஸுமே இவங்களுக்கு ஒத்து போகும். ஜாஸ்மினுக்கு 23 வயசு தான் ஆகுது. அங்கே 40 வயசான ஜிண்டோவை பார்த்து, டோ ஜிண்டோ இங்கோட்டு வாடோ, தான் போடோ, டோ டோ அப்படியெல்லாம் அவரோட வயசுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசுவாங்க. அதே மாதிரி கெப்ரி ஜிண்டோவை உளுப்பில்லாதவனே, நாணம் இல்லாதவனே, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பேசி ப்ரொவோக் பண்ணுறது. இதையெல்லாம் பார்த்த மக்களுக்கு இவங்க மேலே பயங்கரமான வெறுப்பும் கோபம் தான் அதிகமாக வந்தது. இந்த பிக் பாஸ் ஷோவை சின்ன பசங்க முதல் வயசானவங்க வரைக்கும் பார்க்குறாங்க. இதில் நல்ல கெய்மராக மட்டும் இருந்தால் போதாது, நல்ல கேரக்டரும் இருக்கணும். முதல்ல மக்கள் கேரக்டர் தான் பார்ப்பாங்க, அதுக்கப்புறமா தான் கேமை பார்ப்பாங்க. இனி வர்றவங்களாவது அதை புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.